வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிட்டேன்னா அதுக்கு முழு காரணம் எஸ்ஐ செல்வபிரதாயா. ஐயா வணக்கம்யா. தலைமை காவலர் 1300 பாலமுள்ளிக்கு செடியா. ஐயா வணக்கம்யா. நான் சிவகங்கை நகர் காவல் நிலையம் தலைமை காவலர் 1300 பேசுகிறேன். வணக்கம்யா. ஐயா எனக்கு வந்து கடந்த ஒரு 6 மாதமாகவே ஒரு பெரிய மென்டல் டார்ச்சருங்க. இந்த எஸ்ஐ செல்வபிரபுங்கிறவர் வந்து என்னை ஓவர மன உளைச்சல பேசுகிறாரு. சாதி ரீதியாக வந்து என்னை வந்து ரொம்ப துன்புறுத்துறாருயா. எனக்கு நான் செய்யாத தவறுங்கள்லாம் என்னை வந்து ஓஆர் ஏற்றுறேன், ஆப்ஷன் போடுறது, இந்த மாதிரி மன உளைச்சலான விஷயங்கள்லாம் ஏற்படுத்துறாரு. இறந்து போயிட்டேன்னா அதுக்கு முழு காரணம் எஸ்ஐ செல்வபிரதாயா. ஐயா வணக்கம்யா. தலைமை காவலர் 1300 பாலமுள்ளிக்கு செடியா. காவல் சார்பு ஆய்வாளர் ஜாதி ரீதியாக டார்ச்சர் செய்வதால் தற்கொலை செய்யப் போவதாக தலைமை காவலர் ஒருவர் ஆடியோ வெளியிட்டுள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மகேஸ்வரன். வணக்கம் மகேஸ்வரன். நிச்சயமாக ஜெயஸ்ரீ, சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் காவல் நிலையத்தில் பணிபுரியும் சார்பு ஆய்வாளர் வந்து சாதிய ரீதியாக டார்ச்சர் செய்வதாக கூறி தலைமை காவலர் ஒருவர் ஆடியோ அழுது கொண்டே வெளியிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை நகர் காவல் நிலையத்தில் சார்பு ஆய்வாளராக பணிபுரிந்து வருவர் செல்வபிரபு அதே காவல் நிலையத்தில் தலைமை காவலராகவும் பணிபுரிந்து வருகிறார் வருபவர் பாலகிருஷ்ணர். இந்த நிலையில் எஸ்ஐ செல்வபிரபு தலைமை காவலர் பாலகிருஷ்ணனை சாதிய ரீதியாக துன்புறுத்துவதாகவும் அதே போல் அதிக பணிச்சுமை கொடுத்து டார்ச்சர் செய்வதாகவும் கூறி பாலகிருஷ்ணன் காவலருக்கான வாட்ஸ்அப் குரூப்பில் அழுது கொண்டே பேசி ஆடியோவாக வெளியிட்டுள்ளார். இது காவலர்கள் மத்தியில் பரவி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சம்பவம் குறித்து உயர் அதிகாரிகள் ஆடியோ வெளியிட்ட தலைமை காவலர் பாலகிருஷ்ணனையும் சார்பு ஆய்வாளர் செல்வபிரபுவையும் விசாரணை செய்து வருவதாக தகவலானது வெளியாகியுள்ளது. மேலும் தலைமை காவலர் தூக்கிட்டு தற்கொலை செய்ய முயற்சித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் மனைவி அவர் பணிபுரியும் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் சிவசுப்புக்கு தகவல் தெரிவித்த நிலையில் தூக்கிட முயன்ற அவரை காவல் ஆய்வாளர் காப்பாற்றியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் சாதிய ரீதியாக செயல்படும் காவல் சார்பு ஆய்வாளர் செல்வபிரபு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தலைமை காவல் குடும்பத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன்.